தடைகள் எல்லாம் விலகி நல்லதொரு வீடு அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? பொதுவாகவே எள்ளி வளையாக இருந்தாலும் தனி வளையாக இருக்கணும் அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் என்னுடைய அனுபவ மொழி அப்படிங்கிறது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ மொழியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தாழ்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான சொந்த வீடு ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சொந்த வீடு அமைவதற்கு ஜாதக ரீதியாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுகஸ்தானம், மாதுர் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ராஜயோகம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் சார், எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மக்களுக்கு அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருக்கணும், நமக்கு தனி வீடாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். நிறைய பேர் நிலம் வாங்கிடுவாங்க, ஆனால் அதில் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இல்லை நிலம் வாங்குறதுலேயே தடைகள் ஏற்படும். இந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகி நல்லதொரு வீடு அமைகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் சார்? பொதுவாகவே எள்ளி வளையாக இருந்தாலும் தனி வளையாக இருக்கணும் அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் என்னுடைய அனுபவ மொழி அப்படிங்கிறது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ மொழியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தாழ்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான சொந்த வீடு ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் சரி, அது சொந்த வீடாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சொந்த வீடு அமைவதற்கு ஜாதக ரீதியாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது சுகஸ்தானம், மாதுர் ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடம் நல்ல முறையில் இருந்தது அப்படின்னா, 4ஆம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு, நிலபுலன் வாங்கக்கூடிய பாக்கியம், அதிகபட்சமான அசைய சொத்து சேரக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் சிறப்பாக கிடைச்சிருது. இன்னும் சில பேருக்கு இந்த மாதிரியான சுகஸ்தானம் நல்லபடியில் இருந்து கூட அந்த சுகஸ்தானத்தில் பாபகிரகம் வந்தது அப்படின்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசை இருக்கும், முயற்சி இருக்கும், அமையாது. சொந்த வீடு வாங்குவதற்குண்டான நிறைய காசு பணம் இருக்கும், ஆனால் சந்தர்ப்பங்கள் நமக்கு சாதகமாக அமையாது. இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சொந்த வீடு சம்மந்தப்பட்ட பாக்கியம் இருந்து உங்களுக்கு கையில் காசு இருந்து அந்த சொந்த வீடு அமையாமல் தடங்கள் இருந்துன்னு வைங்களே, நிறைய பேருக்கு பாருங்கள் பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் பூர்வீக சொத்து இருந்து கூட அதில் வாழ முடியாமல், அல்லது பூர்வீக சொத்தை பிரித்து நம்ம பங்கு வாங்க முடியாமல் அந்த சொத்து மூலமாகவே பித்து பிடிக்கக்கூடிய சூழல் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இன்னும் சில பேருக்கு பூர்வீக சொத்து இருந்தால் கூட, அல்லது பூர்வீக சொத்து இல்லாவிட்டால் கூட அதற்கு மேலே பல மடங்கு சொத்துக்களை இந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை, நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நட்சத்திரா பூஜை, வியாபார வெற்றி தரும் தனதானிய பூஜை, வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை, பணவரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை, தனவரவை தேடி தரும் தர்ம தேவதா பூஜை, விதியை விட வலிமையான திதி பூஜை, குபேர சம்பத்து தரும் குலதேவத பூஜை, ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை, அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை, ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை, பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை, ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை, பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை, புத்திர தோஷம் நீக்கும் சத்ரு பூஜை, செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை, நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை, ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை, கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை, நல்லாசி பெருகும் நவமி பூஜை, ஆன்றோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை, பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை, பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை, சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை, பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை, பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை, சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை, சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை, ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை, சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை, கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை, கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை, துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை, வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை, பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை, 16 செல்வம் தரும் பண தேவதா பூஜை, மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை, தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை, தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை, வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை, குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை, அச்சத்தை வெல்லும் உச்சிகால பூஜை,
பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை, சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை, அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை, அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை, அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை. எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கும் இல்லையா, உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்து கோயில் அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஷ்ட தெய்வம், இந்த மாதிரி இஷ்ட தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய கோபுரம் அல்லது குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய அந்த கோபுர நிழல் விழுகும் இல்லையா, அந்த கோபுர நிழல் எங்கே விழுகுதோ அந்த நிழல் விழுகிற இடத்துல ஒரே ஒரு கைப்பிடி மண் எடுத்துட்டு அந்த மண்ணு கொண்டாந்து உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு அந்த மஞ்சள் துணிக்கு முன்னாடி கண்டிப்பாக குலதெய்வ விருட்சம் வந்துட்டு இருக்கணும். அந்த குலதெய்வ விருட்சத்துக்கு முன்னாடி இந்த குலதெய்வத்து கோயில் கோபுர மண் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுட்டு கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து 48 நாட்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு சொந்த வீடு வேணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரே பிரார்த்தனையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது வெறுமனே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறத விட உறுதியாக வாங்கக்கூடிய, அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சென்னை மாநகரில் சொல்ல முடியாத சோதனைகளுக்கு ஆட்பட்டு எனக்கு கூட ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படும் பொழுது சொந்த வீட்டில், அதாவது சுற்றி உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பத்திலேயே நீ எல்லாம் சொந்த வீடு வாங்க முடியாது, இருக்கிற வாடகையை ஒழுக்கமாக கொடுக்கப்பாருன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மீறி ஒரு மாதத்துக்குள்ளாகவே, அதாவது 33-34க்குள்ளாக கோடம்பாக்கத்தில் சொந்த ஒரு கடை வாங்கக்கூடிய, சொந்த அலுவலகம் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சத்தை இந்த குலதெய்வ வழிபாடு கொடுத்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அதனால் இந்த குலதெய்வத்தை நினச்சி குலதெய்வத்தை கோபுரம் மண் எடுத்து இந்த மாதிரி பிரார்த்தனை நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சொந்த வீடு வாங்க வேண்டிய பிரார்த்தனையை வலதுகை மோதிர விரலால் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நடக்கும். இதில் இன்னொரு விஷயம், எங்களுடைய கோயில் குலதெய்வத்து கோயில் இருக்குது சார், ஆனால் குலதெய்வத்து கோயிலில் கோபுரம் இல்லை, அப்போ எங்கே மண் எடுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கும். கோபுரம் இல்லாதவங்க உங்களுடைய குலதெய்வ சம்மந்தப்பட்ட அந்த சன்னதியோ அல்லது அந்த சிலையோ எந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குதோ, நிறைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா வயக்காட்டில், ஆத்தோரத்தில், குளத்துக்குறையோர் இருந்துகிட்ருக்கும். இன்னும் நிறைய கோயிலில் கோயில் கட்டி முடிக்காமல் கோபுரமே இல்லாத தெய்வங்களும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சன்னதியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி எந்த இடத்துல குலதெய்வத்தை சன்னதி இருக்குதோ அந்த குலதெய்வத்தை சன்னதி விக்கிரகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து 21 அடிக்குள்ளே நீங்கள் மண் எடுக்கலாம். அந்த சாமிக்கு முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ அல்லது இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ 21 அடி தூரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கைப்பிடி மண் எடுக்கலாம். அந்த மாதிரி மண் எடுக்கிறது கூட குடும்பத்தில் யார் எடுக்கணுங்கிற ஒரு குழப்பம் இருக்கலாம். கண்டிப்பாக குடும்பத்தில் பெண்கள் மண் எடுக்கிறது நல்லது. அப்படி பெண்கள் எடுக்க முடியாத பட்சத்தில் ஆண்கள் கூட மண் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் உங்களுக்கும் ஒரு சொந்த வீடு, வாடகை கொடுக்க வழி இல்லாத நபர்கள் கூட சொந்த வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே உணர முடியும். ஒரு சொந்த வீடு அமைச்சுக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடும் குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் பார்க்கறதுக்கு ராஜயோகம் நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.